எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராகில ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது எப்படி முளை கட்டுறது, அப்புறம் அதை வச்சு நம்ம எப்படி பவுடர் ஆக்கி அதை நம்ம எப்படி சமைக்கலாம் விதவிதமான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ராகி பார்த்தீங்க அப்படின்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் நல்லா இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். நான் ஒரே ஒரு கிளாஸ் தான் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கிளாஸில் நான் ஊற வச்சு அதை எப்படி சமைக்கலாம், அது மாவு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நான் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வாஷ் பண்ண அது மேலே உள்ள அந்த இது தோல் மாதிரி வந்துட்டே இருக்கும். நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அதை ஒரு துணியில் இதை அப்படியே அதை இதில் கொட்டிட்டு முளை கட்டிடலாம். அதை வடிகட்டுறது பார்த்திங்கன்னா தண்ணீர் அதில் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. சும்மா லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி இருக்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. இதுக்கு உண்டான துணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். முளை கட்டுறதுக்குன்னு தனியாகவே இந்த மாதிரி கிளாத் இருக்குது. அப்படி இல்லைன்னா காட்டன் துண்டில் பண்ணலாம். ஆனால் நான் அடிக்கடி முளை கட்டுறதுனால இந்த துணியே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நல்லா ரோல் பண்ணி முடிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஆக்சுவலாக இது ஒரு ஹாட் பாக்ஸு. இதில் நான் மூடி போட்டு வைக்கிறேன். அந்த மாதிரி ராகி அப்புறம் இந்த சிறுதானியங்கள் இதெல்லாம் முளை கட்டுறது கொஞ்சம் லேட் ஆகும். நான் இது எனக்கு தெரிஞ்சு இது 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் உங்களுக்கு நான் அடுத்த நாள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதாவது 2 நாள் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி தான் முளை கட்டியிருக்கு. ஸோ 2 நாளாவது ஆகுது முளை கட்டுறதுக்கு. ஆக்சுவலாக இது துணியில் கட்டிட்டு அடுத்த நாளே அது யூஸ் பண்ணலாம். லைட்டாக கணக்கு தெரியாமல் முளை கட்டியிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வர்றதுக்கு முளை கட்டுறதுக்கு கொஞ்சம் 2 நாள் ஆகுது. இதில் எல்லாமே முளை கட்டலை, கொஞ்சம் தான் முளை கட்டியிருக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திரும்பியுமே இதை வைக்க போகிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் தான் முளை கட்டியிருக்கு, கொஞ்சம் அங்கங்கே முளை கட்டலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியுமே இதை அம்மா என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தண்ணி தொளித்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுடு அப்படின்னாங்க. ஸோ வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். மூடி போட்டு வச்சாச்சு. ஸோ நம்ம அடுத்த 3rd டே பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு. மொத்தம் 3 நாள் ஆயிடுச்சு இது முளை கட்டுறதுக்கு. பாருங்கள், பெருசாகவே வளர்ந்துருக்கு, துணியிலேயே வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளை கட்டியிருக்குன்னு. பயங்கரமாக முளை கட்டியிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம முளை கட்டி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் சிறுதானியமோ இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் கொள்ளோ எதாக இருந்தாலும் சரி, அது வயிறை ட்ரிபிள் பண்ணாமல் நமக்கு நல்ல ஒரு செரிமானத்துக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல நிறைய சத்துக்களும் இது மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நமக்கு செரிமான ட்ரபிள்ங்கிறதே வரவே வராது. இப்போது இதை ஃபேன் காற்றுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டேபிளில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரப்பி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். ஸோ வெயில் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்தில் காஞ்சிரும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு ஃபேன் காற்றுல. நான் இப்போ சட்டியில் போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதாவது நம்ம ஃபேன் காற்றுல காய வச்சாச்சு. நம்ம முளைக்கட்டின பருப்பை பார்த்திங்கன்னா முளைக்கட்டின ராகி ஃபேன் காற்றுல காய வச்சோடனே அந்த மேலே பார்த்திங்கன்னா அந்த ராகி மேலே ரொம்ப பிசுப்பாக இருக்கும். அது ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக லைட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சரியாயிடும். அதாவது ஒரு கடுகு நம்ம கையில் எடுத்தோம்னா எப்படி அப்படியே கையில் அப்படியே உருண்டு ஓடும்ல, அது மாதிரி இதில் இதை வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்தோம்னா சரியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம்லாம் போட்டு வறுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அடுப்பை சிம்லே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா தெரியும் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் போதும்.
ஸோ வந்து ரொம்ப நேரம் வறுத்தோம் அப்படின்னா அதை வந்து சத்தெல்லாம் போயிடும். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைங்க. ஸோ ஓரளவுக்கு வறுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வறுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சா இந்த மாதிரி தயாராகிடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ராகியை முளைக்கட்டி நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 கிலோவை வந்து நீங்கள் வந்து ராகி வாங்கி இந்த மாதிரி வந்து முளை கட்டிட்டு மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு ஃபைன் பவுடராக இருக்கும். ஸோ இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியில் வைக்கக்கூடாது. இதை வந்து நல்லா காய வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம். நான் வந்து நாளைக்கே யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ இன்னொன்று சூப்பரான ஒரு ராகி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.